ஜம்மியத் ஓப்பன் ஸ்கூல். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்கள் இவர்களுக்கு இந்த உலகத்தை பற்றிய அறிவையும் கொடுத்து அந்த ரொம்ப மார்க்கத்திற்கு எந்த வகையிலும் முரண்படாதவாறு மதரசாக்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் ஆரம்பிக்கப்பட்டது ஜம்மியத் ஓப்பன் ஸ்கூல். மேல தூங்க. அடுத்த ஸ்லைடு. இப்ப இதுல ஒரு சின்ன புள்ளி விவரம். 2011 இருந்து 2018 வரைக்கும் இந்திய அரசு சொல்லி இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் கல்வி தராதரம் ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க. 3.96 3.96%. ஏறத்தாழ 4% வைங்க. கொஞ்சம் இங்க கவனிங்க. இதை அப்புறம் கொடுத்துக்கலாம் நம்ம. சரியா? அது கொடுக்குறவங்க வாங்குறவங்க மட்டும் தொடர்பு இருந்தால் பரவாயில்ல. பக்கத்தில் இருக்கிறவங்களும் அங்கே நல்லா திறந்துட்டீங்க. போஸ்ட் கிராஜுவேட் பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிகாம், எம்காம் உயர்நிலைகளில் படித்தவர்கள் சீக்கிரம் உள்ள வந்துருங்கம்மா. உயர்நிலைகளில் படித்தவர் கொஞ்சம் நீங்க இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது நீங்க எதையாவது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே ஓடாது. அதனால இது கொஞ்சம் கவனத்தோட கேளுங்க. சும்மா கேட்டுட்டு போற விஷயம் இல்லை. இது உம்மத்துக்கு பயனுள்ளது. இந்த அளவுக்கு ஒரு பிஎஸ்சி, எம்எஸ்சி அந்த அளவுக்கு உயர்தர படிப்புகளை படித்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா, முஸ்லிம்கள் 100 பேர் இருந்தாங்கன்னா, ஒரு ஊர்ல முஸ்லிம்கள் 100 பேர் இருக்கிறாங்க. இதுல உயர்கல்வி படித்தவர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னா 4 பேர் தான். எவ்வளவு பேரு? 4 பேர் தான். மேலூர்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறோம்? மேலூர்ல அது அப்படி மொத்தமா நீங்க பாத்தீங்க 20,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 1000 பேருக்கு 40 பேர். அப்ப 20,000 பேருக்கு 400 பேர். 1000 பேருக்கு 40 பேர். 10,000 பேருக்கு 800 பேர். 20,000 பேருக்கு 1000 பேர் கூட நம்மளிடத்துல உயர்கல்வி படித்தவர்கள் கிடையாது. இதையே நீங்க தாழ்த்தப்பட்ட மக்கள்ல உயர்கல்வி படித்தவர்கள் மேலூரை சுற்றி எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க 20,000 பேர் இருந்தாங்கன்னா 19,000 பேரும் படிச்சிருப்பான். உயர்கல்வி 19,000 பேரும் படிச்சிருப்பான். முஸ்லிம்களினுடைய கல்வி நிலை இந்த அளவுக்கு தான் இருக்கு. முழு இந்தியாவிலும் ஒரு வருஷத்துக்கு ஐஏஎஸ் பாஸ் பண்றவங்க 1000 பேர். எத்தனை பேரு? 1000 பேர். தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பேர் அதுல பாஸ் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. ஒரு 50 பேர் தமிழ்நாட்டில இருந்து முஸ்லிம்கள் 5 பேர் வருஷத்துக்கு. யாரும் கிடையாதாம? யாருமே இல்லை. ஒரு வருஷத்துலயும் இல்லை, 2 வருஷத்துலயும் இல்லை, 3 வருஷத்துலயும் யாரும் இல்லை. 4 வருஷத்துல ஒரே ஒருத்தர் வந்திருக்கார். அவ்வளவுதான். முஸ்லிம்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்கு பாருங்க. சரி, அடுத்தது அண்டர் கிராஜுவேட். இவங்களும் ஒன்றும் பெருசு கிடையாது. கிராஜுவேட் இல்லாம +2 வரைக்கும் படிச்சவங்க அப்படின்னு பார்த்தாலும் அது 5% தான் இருக்கு. மீதி எல்லாம் 8ஆவதோட நிறுத்துறாங்க, 10ஆவதோட நிறுத்துறாங்க, 11ஆவதோட நிறுத்திடுறாங்க. இல்லைன்னா அதையும் படிக்கிறது இல்லை. பெண்கள் அறவே கிடையாது. அப்புறம் டிப்ளமோன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப கம்மி.
1% கூட இல்லை. பாலிடெக்னிக், ITI இதுல எல்லாம் போய் படிச்சு பிளம்பர், எலக்ட்ரீஷியன், டெக்னிக்கல், லேத் ஒர்க் பண்றவங்க எவ்வளவு பேரு? ஒரு ஊர்ல 2-3 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு ஊர்ல வேற யாரும் டெக்னிக்கலா படிச்சிருக்க மாட்டாங்க. லேத் ஒர்க் பரம்பரையா செய்யறவங்க அதெல்லாம் வேற. டெக்னிக்கலா படிச்சவங்க எத்தனை பேர் அப்படின்னா ஒண்ணு இருக்க மாட்டாங்க. மெடிக்கல்ல போய் வேலை செய்யலாம். மெடிக்கல் இருக்க, மெடிக்கல் என்னது? மருந்து கடை. மருந்து கடையில போய் வேலை செய்யறதுக்கு கூட போனா 10,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்களா? இதுக்கு ஒரு படிப்பு இருக்கு, B.Pharm, பார்மசி படிக்கிறது. அதை படிச்சுட்டு போனா 24,000 ரூபாய் சம்பளம். அவன்கிட்ட ஒரு சர்டிபிகேட் இருக்கும். அந்த சர்டிபிகேட்டை மட்டும் வாடகை கொடுத்து சம்பாதிக்கலாம். யாராவது மெடிக்கல் வைக்கணும்னா அந்த சர்டிபிகேட் வேணும். அந்த சர்டிபிகேட்டை மட்டும் மெடிக்கல் வைக்கிறோம் வாங்கிக்குவான். மாசம் 5,000 10,000 கொடுத்துருவான். இவன் தனியா வேற ஒரு கடையில வேலை செய்யலாம். அப்போ ஒரு கிராஜுவேஷன், ஒரு படிப்புக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு. IAS ஆபீசருக்கு டிரைவரா இருக்கான் பாருங்க வண்டிக்கு. மேலூர்ல எவ்வளவு டிரைவர் இருப்பாங்க, எவ்வளவு வண்டி ஓட்டுறாங்க. ஏன் நம்ம ஒரு IAS ஆபீசருக்கு டிரைவரா இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்க கூடாது? அங்க டிரைவரா இருந்தா சம்பளமே 60,000 ரூபாய், கிம்பளம் லட்சக்கணக்கில். ஏன்னா உங்களை வச்சுதான் வர்றவன்லாம் எதை கொடுப்பான்? மனு கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏதாவது சொல்லுங்க சார், ஏதாவது சொல்லுங்க சார். இதை தவிர வீடு, அவருக்கு இன்னென்ன விஷயங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ. மெடிக்கல் எந்த பிரச்சனையும் கிடையாது. இவர் என்ன படிச்சிருக்கணும் தெரியுமா? இந்த டிரைவர் என்ன படிச்சிருக்கணும்? 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அவ்வளவுதான். சமுதாயம் ஒண்ணுமே செய்யல. IAS தான் அவல, IASக்கு டிரைவராக இருக்கிறார், அவரே இல்லை. சரி, IASக்கு சமைச்சு போடுற வேலையாவது பார்க்கறான்னா அதுவும் இல்லை. எத்தனை ஹோட்டல், கருங்காலக்குடியில இருந்து மேலூர் வர வரைக்கும் எத்தனை ஹோட்டல் இருக்கு? அப்புறம் மேலூர்ல இருந்து மதுரை போற வரைக்கும் எத்தனை ஹோட்டல் வச்சிருக்கிறோம்? ஏன் இங்க ஹோட்டல்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம்? ஏன் ஒரு IASக்கோ அல்லது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய பப்ளிக் செக்டாருக்கோ நம்மளால போய் சமைச்சு போட்டு அவங்க அங்க இருந்து சம்பளம் வாங்க முடியல? அப்படி இல்லைன்னா கையில கிராஜுவேஷன் இல்ல, 10வது படிச்சுட்டு ஒரு சின்ன எக்ஸாம் அதை எழுதிட்டோம்னா, கிளியர் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. சரி, அடுத்தது பாருங்க, சீனியர் செகண்டரி, அதே போல செகண்டரின்னா என்ன? உங்களுக்கு 5வதுக்கு மேல 8வதுக்கு உள்ள இது படிச்சவங்க தான் 71%. இது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கணக்கு. தமிழகம் கொஞ்சம் கூடி இருக்கலாம். தூக்கம் வருதா? தூக்கம் வந்தா என் கண்ணில் இருந்து கொஞ்சம் தள்ளி தூணுக்கு மறைஞ்சு தூங்கிக்கிறீங்க. இவ்வளவுதான் நம்மளுடைய படிப்பினுடைய சதவீதம். இதுல பாருங்க என்ன எழுதிருக்கு? லிட்ரசி எவ்வளவு படிச்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னா 57% படிச்சவங்க இருக்கிறாங்க. 43% படிக்காதவர்கள்னா அரசு தன்னுடைய கணக்கில் சொல்லுது. முஸ்லிம்களில் 43% பேர் படிக்காதவர்கள். 100 பேர் இருந்தாங்கன்னா 43 பேர் படிக்காதவர்கள். படிக்காதவர்கள்னா யார்? தன்னுடைய கையெழுத்தை தானே போட தெரியாதவங்கிறான். கத்து வச்சுக்கிட்டு போடுறது வேற, அவனா சுயமா கையெழுத்து போடணும். இது தமிழகம், கேரளாவை தவிர மீதி உள்ள இடங்களில் எல்லாம் இந்த பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகம். அடுத்தது இது பாருங்க, 2011 இருந்து 2018 ரிப்போர்ட் இது.